वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम् कनकाङ्गदकेयूर कमनीयभुजान्विता रत्नग्रैवेयचिन्ताक लोलमुक्ताफलान्विता कामेश्वरप्रेमरत्न मणिप्रतिमणस्तनी नाभ्यालवालरोमालि लतावलकुचध्वजी लक्ष्यरोमलताधारता समुन्नेयमध्यमा स्तनभारदलन्मध्य पट्टबन्धवलित्रया अरुण कौसुम्बस्वस्त्रभास्वत्कटीतटी रत्नकिङ्किणिका रम्य रतनादामभूषिता அழகா அம்பாளுடைய திவ்யமான நாமாக்கள். வாக்தேவிகள் அவளுடைய ஜன்மாவை சுத்தார்த்தமாக்கிக் கொள்வதற்கு ஏற்பட்டதான ஒரு சந்தர்ப்பம். மந்திரபூரிதமான நாமாக்களை லோகத்துக்கு அனுகிரகம் பண்ணின. அதுல சிரத்திலிருந்து ஆரம்பித்து கண்டம் வரைக்கும் வரக்கூடியதான நாமாக்கள். அதில் பஞ்சவிஷய மந்திரத்தினுடைய பிரதம கூட்டத்தை சொல்லக்கூடியதான நாமாக்கள் அதை பார்த்தோம். அதற்கு பிறகு இரண்டாவது கூட்டம் காமராஜ கூட்டம்னு பேரு. கண்டத்திலிருந்து அம்பாளுடைய கழுத்திலிருந்து ஆரம்பித்து கட்டி பரியந்தம் நாபி பரியந்தம் வரக்கூடியதான விஸ்தாரமா சொல்லக்கூடியதான நாமாக்கள். இந்த நாமாக்கள் ஒரு 9 நாமாக்கள். அதை இன்னைக்கு பார்க்க போறோம். பஞ்சவிஷாட்சரியில இரண்டாவது கூட்டம். இரண்டாவது கூட்டத்துக்கு 6 எழுத்து இருக்கான். 6 எழுத்துக்கு 9 நாமாக்களை சொல்லியிருக்கா. அதுல ஒரு நாமா போன வாரம் பார்த்தோம். ரத்னகிரைவேய சிந்தாக லோலமுக்தா அலான்விகாங்கிற நாமம். கிரைவேயகம் அப்படின்னு கழுத்துல அணியக்கூடியதான ஒரு ஆபரண விசேஷம். அந்த ஆபரண விசேஷம் கிரைவான்னா கழுத்துன்னு அர்த்தம். அந்த கழுத்துல அணியக்கூடியதான ஒரு ஆபரண விசேஷம். அது எப்படி இருக்கு? முதல்ல அது அட்டிகைன்னு சொல்றது. அப்படி கழுத்தை ஒட்டிண்டு இருக்க. அதற்கு கீழே ஒரு பதக்கம் இருக்கு. அதுக்கு சிந்தாக்கம்னு சொல்வா. சிந்தாக்க பதக்கம் அப்படிங்க. சிந்தாக்கம்னு சின்னதா இருக்குன்னு அர்த்தம். தெலுங்குல சிந்தாக்கோன்னு சொன்னா புளிய இலை. டாலர் அப்படிதான் இருக்கணும். டாலரே பெரிய சைஸா இருக்கக்கூடாது. சிந்தாக்கோ பதக்கமோ அப்படியும் தெலுங்குல. அதே போல சின்ன ஒரு டாலர். இந்த டாலருக்கு கீழே அநேக முத்துக்கள் தொங்கிட்டு இருக்க. இப்படி ஒரு ஆபரணம். இத கழுத்துல அம்பாள் அணிஞ்சுட்டு இருக்க. ரத்னகிரைவேய சிந்தாக லோல முக்தா பலான்விதா. அந்த முத்துக்கள் தொங்கிட்டு இருக்க. இப்ப பாருங்க, இந்த கிரைவேயகம் அது அசையாது. கழுத்தோட இருக்கும். கழுத்துக்கு மேலேயும் கீழே அசையாது. அதுக்கு கீழே இருக்கக்கூடியதான டாலர் இருக்க பட்சல சிந்தாக்க பதக்கம்னு சொன்னேனே, அது இப்படி அப்படியும் அசைஞ்சுட்டு இருக்கும். ஒரு க்ஷணம் நிக்காது. ஆனா அதுக்கு கீழே தொங்கிட்டு இருக்கக்கூடியதான முத்துக்கள் இருக்க பட்சல அது எதோடையும் சம்பந்தப்படாது. அது இங்கேயும் ஆயிட்டு இருக்காது, எதோடையும் சம்பந்தப்படாது. அப்படி 3 வரிசையாக இருக்கு. இது அம்பாளுடைய கழுத்தில் இருக்கக்கூடியதான ஆபரணத்தை பத்தி நம்ம சொன்னோம். இந்த ஆபரணம் என்ன குறிக்கிறது மனுஷாளுக்கு அப்படின்னு சொன்னா, அம்பாளுடைய பக்தாள் 3 விதமா இருக்கலாம். சில பேர் கிரைவேய சிந்தாக்கள்னு சில பேர், இன்னும் சில பேர் அவ லோலாள்னு பேரு. அதை விட இன்னும் இருக்க பட்சல அவளுக்கு முக்தாள்னு பேர். அந்த நாம அப்படிங்கும் பொழுது ரத்னகிரைவேய சிந்தாக்க அங்க இருக்கணும். லோலா இன்னொன்று முக்தா பலான்விதா அப்படி. இப்படி
இப்படி 3 விதமான அதிகாரிகளை சொல்ற. இந்த கிரைவேய சிந்தா கால்னு இருக்கேன் பார்த்தல, அவளுக்கு கழுத்தளவுலதான் அம்பாளுடைய பக்தி இருக்கு. இதோ நாம சொல்லிட்டு இருக்கா, சேர சொல்லிட்டு இருக்கா, வாயளவுக்கு ஜபம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இன்னும் ஆத்ம குணங்களை வர வைத்துக்கல. மனசு எங்கெங்கயோ போறது, எல்லாரையும் விட்டுட்டு இருக்கா, எல்லாருடைய தப்பும் கண்டுபிடிச்சுட்டு இருக்கா. இவளுக்கு அம்பாளை பத்தி பார்க்கல, இவளுடைய மனசு இன்னொருத்தருடைய குற்றத்தை தான் பார்த்து கொண்டிருக்க. அவளுக்கு கிரைவேய சிந்தகாள்னு. இன்னும் சில பேர் இருக்கா லோலாள்னு. இந்த லோலாளுங்கிறது தமிழ்ல லோல் பட்டு இருக்கான்னு சொல்ற பத்தியில கிராமியமான பாஷையில இங்கேயும் அலைஞ்சுட்டு இருக்கான். இந்த மனசானது ஒரு இடத்துல நிக்கணும் எனக்கூடியதான அபிப்பிராயம் இல்லை. இவாளுக்கெல்லாம் இந்த அனுபாயமாக குரு ஏதாவது கடைசி வச்சாதான் உண்டு. ஏன்னா அவ மனச கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக, நியமனம் பண்ணணுங்கிறதுக்காக அவ முயற்சி பண்றது இல்லை, எங்கெங்கயோ அலையிறது. இந்த மனசு பத்தல அது நீங்க என்னத்தான் பண்ணினாலும் நிக்க மாட்டேங்கிறது. அது 2வது கேட்டகரி. முதல் கேட்டகரி வாயால மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கான், ஆனா மனசு மற்றவர்களுடைய குற்றங்களையும் மற்ற விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் பார்க்கிறது. இந்த லோலாளுங்கிற வாழ்க்கை என்னன்னா, மனசு எங்கேயுமே நிக்கல, மந்திரத்திலையும் நிக்கல, அம்பாளத்திலையும் நிக்கல. இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அதை விட இருக்கிறவா முக்தாள்னு பேர். அவ வீட்டுல இருந்தாலும் சன்னியாசம் வாங்கியிருந்தாலும் எங்க தியானம் பண்ணினாலும் காலப்படி இங்கேயும் அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சாலும் அவளுடைய மனசு அம்பாளத்துல பர்மனண்டா நின்று. அவ சம்சாரத்துல சம்பந்தப்படல. நம்ம பாக்குறதுக்காக நம்ம மாதிரியே இருந்துட்டு இருக்கா, நம்ம மாதிரி சாப்பிடுறா போறா, இல்ல விவகாரமும் பண்றா. ஆனா அவளுடைய மனசுக்குள்ள அப்படியே ஆனந்தமாக அம்பாளுடைய சுரூபம் ஓடிக்கொண்டே இருக்கு. இவாளுக்கு முக்தாள்னு. இப்படி 3 விதமான ஒரு அதிகாரிகளை இங்க சொல்லியிருக்காங்க. இந்த 3 விதமான அதிகாரிகள்ல முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, மனுஷனுக்குத்தான் ஆத்ம தத்துவத்துல அதிகாரம். மானிட பிறவியில தான் அவன் ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்ளலாம். மற்ற பிறவிகள்ல ரொம்ப கஷ்டம். இதுக்கு கீழே இருக்கக்கூடியதான ஜன்மாக்கள் எதுவா இருந்தாலும் அதை அடையிறது ரொம்ப ஆத்ம தத்துவம் தெரிய முடியாது. பசுக்கோ நாய்க்கோ என்ன தெரியும்? அவளுக்கு அதிகாரமே இல்லை. உங்களை விட உயர்ந்ததான பெரியவர்கள் இருக்கா? யாரு? தேவ கந்தர்வ எத்த கிண்ணற கிம்புருட இப்படிப்பட்டவாள்லாம் இருக்கா. ஆனா அவளுக்கு என்ன ஆச்சுன்னா போக லாலசத்துவம். அந்த ஊர்ல அத்தியதிகமான போகம் இருக்கு. அதனால அதை கவனிக்கிறதுக்கே அவளுக்கு சமயம் இல்லை. இந்த பக்கம் திரும்ப மாட்டான். ரொம்ப பேரை கேட்டு பாருங்க, நீங்க என்ன பண்றீங்க ஆத்துல அப்படி. டிவி பார்க்கறதுக்கே பொழுது போகல சாருங்க, அதோட செல்போன் பேசுறதுக்கே பொழுது போகல. இந்த 2ம் மனுஷனுடைய காலத்தை சாப்பிட்டு கவனிக்க மாட்டேங்கிறது. சாஸ்திரம் சொல்றத மௌனமாக இருந்தோம். எந்த அளவுக்கு வார்த்தையை குறைக்கணுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கணும். அப்பவும் இன்னொருத்தரை பத்தி தப்பு நினைக்கப்படாது உங்க மனசுல. அவ தப்பு பண்ணினாலும் அதை நீங்க நினைக்க வேண்டாம் அப்படின்னு இது சாஸ்திரம் சொல்ற கட்டளை. ஆனா மனுஷன் என்ன பராஞ்சிகா நிவ்யதிட ஸ்வயம்போ தஸ்மாத் பராத்மன். பிரம்மதேவர் புலன்களை வெளிநோக்கி சுட்டி வச்சிருக்கார். கண்ணு வெளியில பாக்குறதே தவிர உள்ள பார்க்க மாட்டேங்கிறது. காது வெளிச்சல்ல கேட்கறதே தவிர உள் சத்தத்தை கேட்க மாட்டேங்கிறது. உள்ள சத்தம் இல்லையா? 2 காதையும் நன்னா கட்டியா மூடிட்டு பாருங்க. உள்ள சமுதிரத்துல அலை வரப்பல ஓடு சத்தம் வருது. எல்லோரும் பார்க்கலாம், எல்லோருக்கும் வரும். உள்ள சத்தம் ஆந்திரமான சத்தம் இருக்கு. நீங்க ஜபம் பண்ண தொடங்கினால் மணி அடிக்கிற சத்தம் வரும், வீணாநாதம் வரும், ஓங்காரநாதம் வரும். சங்கத்தை அடிக்கக்கூடிய சங்கத்தை ஊதினா என்ன சத்தம் வருமோ அந்த சத்தம் வரும். இதெல்லாம் என்னாச்சு? நீங்க எந்த அளவுக்கு ஜபம் பண்ணி இருக்கேன்னு உங்களுக்கே தெரியணுங்கிறதுக்காக வரலாம் பண்ணிட்டு இருக்க. உள்ளூர சத்தம் இருக்கு, ஆனா நம்ம கேட்கல. ஏன்? நம்ம காதானது எப்படி டியூன் பண்ணியிருக்க?
வெளிச்சத்தத்து தான் கேட்கணும். பராந்தி காணி வியதிரண ஸ்வயம்பூ தஸ்மாத் பராபத்தியதி, வெளித்தான் பார்க்கலாம். இந்த 5 புலன்கள்ல ஒவ்வொரு புலனே மனுஷனுக்கு அவனை கட்டி போடும் சம்சாரத்துல. பஞ்சேந்திரிய பஞ்சபிரேவ பஞ்ச, 5 இந்திரியங்கள் இருக்க. இந்த ஒவ்வொரு இந்திரியமும் மனுஷனை கட்டி போடும். ஒரு இனத்தையே நாட்டம் பண்ணிட்டான். குரங்க மாதங்க மதங்க வீணா அப்படின்னு சொல்றது. அப்படி ஒவ்வொரு இனமும் அப்படியே நாசமாயிருக்க. இருந்த போதிலும் இந்த மனுஷனுக்கு 5 புலன்களும் ஒரே இடத்துல ஒரே சமயத்துல இவனை 10 பக்கம் இழுக்கிறது. இவன் எப்படி சௌக்கியமா இருக்க முடியுமா? அதுக்காக நாமத்தான் முயற்சி பண்ணணும். யாரிடத்திலையும் சினம் கொள்ளப்படாது, யாரிடத்திலையும் தப்பு பார்க்கப்படாது. யாராவது உங்களை வச்சாலும் அது எனதில்லே நினைக்கணும். உங்க மனசுல எப்பொழுதும் அவன் நாம ஒழிந்திருக்கணும். இவைகள்லாம் பண்ணினால் கிரைவே சிந்தகாலா இருந்தவ நீங்க முக்தாளா ஆயிடலாம். என்ன ஆயிடுத்த உங்களுக்கு சாத்தோபாயம் சாம்பவோபாயம் உபயோகப்படும். அதுவும் இல்லாம லோலாளாவே இருந்தோம்னு வச்சுங்களேன், இவனை திருத்தறதுக்கு அனுபாயம் ஒண்ணுத்தான் வழி. இது அனுபாயம் சாத்தோபாயம் சாம்பவோபாயம் என்னதுன்னு மேல போய் சொல்ல போறேன். இப்படிப்பட்டதான 3 விதமான அதிகாரிகள் இருக்கிறதாகவும் அந்த அதிகாரிகள் எல்லோரையும் முன்னு கொண்டு வரணும்னு எண்ணத்தோட இருக்கிறதுனால்தான் அலான்விதா லோல முக்தா அவருக்கும் சொன்னேன். அலான்விதா அவளுக்கு எல்லோருக்குமே பலத்தை கொடுக்கணும். என்ன தியானம் பண்றாங்கல்லவா, உதாரா சர்வயேவ இதே பகவான் கீதையில சொல்றார். 4 விதமான பக்தாள் இருக்கா. ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானீத பரதர்ஷபா. வயசு வலி வந்திருக்கு, கவலை வந்திருக்கு, அப்பதான் பகவான் ஞாபகம் வர்றார் சில பேருக்கு. குட்டி அம்மாவுக்கு குழந்தை வந்திருக்கு, அந்த குழந்தை எப்படி காப்பாத்துன்னு தெரியல, பெட்டியில போட்டு அனுப்பிச்சு விட்டா. அன்னையில இருந்து கவலை மாட்டி நிறுத்து வரும். அந்த மனசு விட்டு கவலையே போகல, எப்ப பாரும் பகவான். கவலை வந்த பிறகு பகவான தியானம் பண்றது சில பேர். இது என்ன தத்துவம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பகவான தியானம் பண்றது சில பேர். பிரகலாதாதிகள் அர்த்தார்த்தி காசுக்காக பகவான தியானம் பண்றது அப்படி நிறைய ராஜாக்கள். ஞானீக பரதர்ஷப, அந்த ஞானி மட்டும் இதுக்கு ஒண்ணும் வேண்டாம். கனக சனந்தனாதிகள் பகவான் எதிர்க்க பிரத்யட்சமாற என்ன வேணும்னு கேட்கிறார் பகவான். ஒண்ணும் வேலை நமஸ்காரம் சொல்லிட்டு சும்மா இருக்க. என்ன சுவாமினர், எங்களுக்கு இது வேணும்னே தோணலையே, இப்ப ஏன் தபஸ் பண்ணீன்னு? சும்மாதான் தபஸ் பண்ணியும். அந்த பகவானுடைய அனுகிரகம் எப்பொழுதும் இருக்க, அதுக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு இது வேணும் என்று கேட்கல. அந்த மனப்பான்மை உங்களுக்கு வரணும். ஊர் முழுக்க எங்க இருந்தாலும் நம்ம போகணும்னு தோணப்படாது உங்களுக்கு. நம்ம தேடுறோம் பேப்பர்ல, அங்கே போகலாமா இங்கே போகலாமா. மனுஷனுக்கு அவனை யாரு எதை பண்ணினாலும் தான் அந்த பகவத் சாநித்தியத்திலேயே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும் மனுஷனுக்கு. அது வந்தால் அவன் சௌக்கியமா இருப்பான், அவனால சங்கம் சௌக்கியமா இருப்பான். நீங்க மட்டும் சௌக்கியமா இருந்த போறாது, சொசைட்டியும் சௌக்கியமா இருக்கும். அந்த சங்கத்துல நீங்களும் ஒரு ஆள். உங்களுக்கு மனசிருப்தி இருந்தா தான் எல்லோராலையும் காப்பாற்ற முடியும். இப்படிப்பட்டதான அவாவாளுக்கு தகுந்ததான பலத்தை கொடுக்க சித்தமா இருக்கலாம். பலான்விதா பலத்தோட கூடியிருக்கார். அதனால ரத்ன கிரைவேய சிந்தாக்க லோல முக்தா பலான்விதா அப்படி படிக்கணும் இந்த நாமாக்கள். இது வரைக்கும் அதுக்கு காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபணத்தனி. காமேஸ்வரன் அம்பாளோட அவருக்கு அம்பாள் மேல ரொம்ப பிரியம். என்னமா பிரியம்னா, சதி தேவியா முன்னால இருந்தா அந்த சதி தேவியானவன் பரமேஸ்வரனை விவாகம் பண்ணிட்டா. பிறகு அந்த சதி தேவியானவர் தன்னுடைய அப்பாவான தக்ஷருக்கு தன்னுடைய ஆத்துக்காரன பரமேஸ்வரனுக்கும் 2 பேருக்கும் ஏதோ மனஸ்தாபம் ஏற்பட்டது. தக்ஷருக்கு பிரஜாபதிகளுக்கு பிரஜாபதியா ஒரு ப்ரமோஷன் கிடைச்சது. அப்பெல்லாம் ப்ரமோஷன் கிடைச்சா என்ன பண்ணுவா, ஒரு யாகத்தை பண்ணுவா.
நமக்கு நல்லது வந்ததுன்னா ஒரு பூஜை பண்ணுவோம், நல்லது பண்ணுவோம், 10 பேருக்கு ஆகாரம் போடுவோம். இப்பெல்லாம் அந்த கான்செப்டே போயிடுது. ஏன்னா நம்ம ஆத்துல 2 பேர் தான் இருக்கலாம், 3வது ஆள் வந்தா படத்துக்கு இடம் இல்லை, உட்கார இடம் இல்லை, அப்படிதான் பிளாட் ஆயிடுச்சு. 10 பேர் உட்கார்ந்து சமைக்கிறதுக்கு ஆத்துல பாத்திரம் இல்லை. 4 பேர் வெளியில வந்தாருன்னா ஹோட்டல்ல இருந்து வர வைக்க வேண்டியது, இப்படி ஆயிடுது. அது முதல்ல ஃபேஷன் ஆயிடுச்சு, அப்புறம் நிர்பந்தம் ஆயிடுச்சு. பழைய நாள்ல விவாகங்கள் எல்லாம் ஆத்துலதான் பண்ணுவான். சத்திரத்துக்கு லட்சம் லட்சமா கொடுக்க மாட்டேன். அந்த கிராமத்துல இருக்க அக்ரஹாரத்துல இந்த கோடியில இருந்து அந்த கோடி வரைக்கும் தெருவுல பந்தல் போட்டுருவா. எல்லா ஆத்துல இருக்கிறவாளும் வந்து சமைப்பா, பரிமாறுவா, சௌக்கியமா இருந்திருப்பா. விவகாரம் என்னடா, எல்லாரும் ஆனந்தமா இருந்தது. யாராத்துல கல்யாணம் ஆனாலும் நம்ம ஆத்துல கல்யாணம் அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன காது குத்துற கல்யாணம்னு சொன்னாலும் அது சத்தம். அதுக்கு எவ்வளவு சார்? ஒரு 30,000 ரூபாய் பாதி நாளுக்கு. அதுக்கு மேல அந்த சமையல் அவர் இலைக்கு 250 ரூபாய்ங்கிறான். 10 பேர் என்ன பண்றான் தெரியுமா? நான் உட்கார்ந்து எழுதுல போறான். எவ்வளவு வேஸ்ட் பண்றது தெரியுமா? அன்னன்னியா அன்னன்ன பரிசீதா. அன்னத்தை எரியப்படாது, ஒரு பருக்கே அன்னத்தை கீழே போடப்படாது. அன்னம் பிரம்மம், அன்னத்தினால்தான் வாழவே தெரியுது. அப்படி யாகம் பண்ணுவா. யாகம் பண்ணினார். அந்த யாகத்துல பரமேஸ்வரனுக்கு கோபமோ இல்லையோ மாப்பிள்ளைய கண்ட என்ன, அந்த யாகத்துல நடுவுல ருத்ராயேதன் ருத்ராயதன் வருது. அக்னிக்கு சோமனுக்கும் மற்றவர்கள் கொடுத்த கடைசியில ருத்ரனுக்கும் ஹோமம் உண்டு. இந்த ருத்ரனுக்கு ஹோமம் பண்றதுங்கிறத அங்க இருக்கக்கூடியதான குருகுங்கிறவர், குரு அவர் நம்ம ருத்ராய ஸ்வாஹா அப்படின்னு எஜமானா இருக்கிற தர்சன் வேண்டான்ட்டார். ஏன்னா அவருக்கு எஜமான் கொடுக்காதீங்க, நமக்கு வேண்டாதவர் அப்படின்ட்டு. கரெக்டா அந்த சமயத்துக்கு அம்பாள் அங்க போயிருக்க, கோவில்ல அம்பாள இருந்தாலும் போயிருக்க. ஸ்திரீகளுக்கு அவளை நீங்க எவ்வளவு வச்சாலும் போகவே இல்லை. என்ன ஆச்சுன்னு ஏதோ வைரம் போக, ஏன்னா அவளுக்கு கஷ்ட சுகங்கள் தெரிஞ்சவாவா. ஆனா யாராவது 4 பேர் வச்சா அவ கோச்சிக்க மாட்டாள். ஆனா அவளுடைய ஆத்துக்காரரை வச்சா இனிமேல் அவ்வளவுதான், வருத்தம் பொங்கி போயிடுச்சு. நீர் யார் எங்க ஆத்துக்காரரை வைக்கிறது? பரமேஸ்வரனுக்கு அவமானம் நடந்தது. யத்யக்ஷரம் நாமகிரேரை சம்பிரணம் சகரத்ரசங்காதகமாஜுஹந்திதது பவித்ர கீர்த்திம் நமனன்யதாசனம் பவானோத்வேஷ்டி திவம் சிவேதரஹ. எந்த 2 எழுத்து சீவா சீவா எனக்கூடியதான 2 எழுத்து மனுஷன் பண்ணினதான எல்லா விதமான பாபங்களையும் அடியோடு அழிச்சு விடுவோம். எந்த 2 எழுத்து சர்வதா சர்வதாவும் ஞானிகள் எல்லாம் மனசுல நினைச்சுட்டு இருக்காளா, அதை நினைச்சுட்டு அமிர்த ரசத்தை பெருக்கி கொண்டிருக்காளோ, அப்படிப்பட்டதான அந்த பரமேஸ்வரன் நீ துவேஷம் பண்றியப்பா, இது நியாயம் இல்ல. பரமேஸ்வரர் எகபாகம் கொடுக்காம 4 பேருக்கு அவமானம் பண்ணக்கூடாது. அப்படி நீ பண்ணிட்டாய், இதுவேளை உனக்கு நான் பொண்ணா இருக்க தகுதி இல்லை அப்படின்னு என்ன பண்ணினா தெரியுமா? ரொம்ப நாளா இருக்கு முன்னால அங்க இங்க ஆத்துக்காரர் இருந்தோம்னா தட்சூர் கூப்பிட ஆரம்பிச்சார். பேரை வச்சு கூப்பிட மாட்டேன், ஆத்துக்காரி பேரை வச்சு கூப்பிடக்கூடாது. ஆத்துக்காரரை கூப்பிடலாமா உங்க இஷ்டம். ஸ்திரீகள் பேருடைய ஆத்துக்காரி பேரையே கூப்பிடுவார். ஆத்மநாம குரோர்நாம நாமாதி கிருபணஸ்தா ரேயஸ்காமோ நகரிண்டியார் ஜேஷ்டாபத்ய களத்ரயோ. உங்க பேரு நீங்களே சொல்லிவிடாது. அதுக்காகத்தான் நமஸ்காரம் பண்ணும் பொழுது நாம தனியா சொல்றோம். தனியா என் பேர் இது அப்படின்னு சொல்லக்கூடாது, கர்மான்னு தான் சொல்லணும். நமஸ்காரம் பண்ணும் பொழுது குருவனுடைய பேர் வாயால சொல்லக்கூடாது. அதுக்கு வேற ஏதோ போன பேரை வச்சுக்கோ. அதிகிருபணனாக பரம தரித்திரம்னா இருக்கான் பார்த்தல, யாருக்கும் சாமே பண்ணாம இருக்கானே, அவன் பேரு சொல்லப்படாதான். ஸ்ரேயஸ்காமோ நகரங்கியா, வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு இவளை சொல்லப்படாது. எது? ஜேஷ்டாபத்ய, பெரிய பையனுடைய பேர் சொல்லப்படாதான். களத்ரயோ, ஆத்துக்காரி பேரையும் சொல்லப்படாது. பேரை வச்சு கூப்பிடப்படாது. தெலுங்கெல்லாம் ஒசேன்னு கூப்பிடுவோம். இந்த ஒசேங்கிறது சிவான்னு அர்த்தம். வாசி வாசின்னு வருது, அதனால சிவான்னு பேர். அதனால திரிலிங்க தேசம்னு பேர் இருக்கு. அது தெலுங்கு இல்ல, திரிலிங்கம். அந்த 3 லிங்கங்கள் தாட்டாரம் காலி நிமேற்றம் அப்படின்னு அந்தந்த இடத்துல இருக்கிறதுனால சிவபக்தி அதிகமா இருக்கிறது. அதனாலதான் அப்பை சொல்லும் பொழுது
இந்த ஜன்மாந்திரத்துல நான் தெரிஞ்சனா பிறக்கணும், எதிர்வேதியா பிறக்கணும். ஆந்திர ஜென்மம் ஸ்வஜன்மகா தத்ராபி யாஜுஷீஷாக்கா நாம் பத்திய தமதம் அப்படின்னு சொல்ற. அது மாதிரி அந்த பரமேஸ்வரனுடைய வைபவத்தை பார்த்து அவரால் அங்கேயே சரீரத்தை எரிச்சுட்டாளாம். பிறகு அந்த பரமேஸ்வரனுக்கு கல்யாணம் வாக்க பண்ணுங்கிறதுக்கா ஹிமவானுடைய பிள்ளை பொண்ணா பிறந்தா ஹிமவானுக்கும் மேனாங்கிற வழக்கம். பார்வதியுடைய அம்மா பேர் என்ன? மேனான்னு பேரு. ரொம்ப பேர் கேட்கிற பார்வதிக்கு அம்மா பேர் என்ன தெரியாது. காம்படிஷன்ல இது கேட்டா எல்லாரும் எனக்கு டெலிபோன் பண்றாங்க. நான் போன எப்படி வந்திருந்து பாருங்க. விவகாரங்கள் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. தெரிஞ்சது சொல்லிட்டு தெரியாத போல என்ன நானும் மனுஷன் தானே. விவகாரம் என்ன ஜனங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் கூட தெரிய மாட்டேங்குது. மேனான பேர் அந்த அம்மாவுக்கு. அவளுக்கு பெண்ணா பிறந்தா. பரமேஸ்வரன் அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு வேற வழி தோணல அவருக்கு. தபஸ் பண்ண ஆரம்பிச்சாராம். எப்படி தபஸ் பண்ணா வேற எல்லாத்தையும் விட்டார். அம்பாளை மறுபடியும் அதே ஆத்துக்காரியை அடையணும்னு தபஸ் பண்ணினார். அப்பொழுது அவருக்கு அம்பாள் மேல எவ்வளவு பிரியம் இருக்கணும் பாருங்க. தபஸ் பண்ணினார். காளிதாசன் சொல்றான், ஸ்வயம் விதாதா தபஸ பலானாம் ஏனாபி காமேன தபஸ்ஸசாரா. ஸ்வயம் விதாதா தபஸ பலானாம். இவ்வுலகத்துல யாராரு தபஸ் பண்ணினாலும் அந்தந்த தபஸுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதான பரமேஸ்வரன் தானே தபஸ் பண்ணினாரையே என்ன காரணமோ தெரியலேன்னு. ஏனாபி காமேன தபஸ்ஸசாரா. ஒரு வியாக்கியானம் பண்றார். கேனான்னா அம்பாள். அம்பாளுக்கு பேர் கேனா. கேனோபரிடத்துல அம்பாள் பிரத்யட்சமானாலாம். இந்திரனுக்கு பிரத்யட்சமா உமா ஐமவதி அப்படின்னு சாஸ்திரம் நேதி ஓவாச அப்படின்னு அம்பாளுக்கு கேனான்னு பேரு. அதனால அந்த கேனாபி காமேன அம்பாள் அடையணும் தபஸ் பண்ணினார். தபஸ் பண்ணி அடைஞ்சதான ஒரு ஆட்டுக்காரி. அதனால எவ்வளவு அபிமானம் இருக்கு பார்த்தா. அதுலயும் காருண்ய மூர்த்தி அவர். அதனால அவருக்கு ரொம்ப இஷ்டமாம் பரமேஸ்வரனுக்கு. ஆகையால் என்ன பண்ணினார்? தன்னுடைய அபிமானம் அத அம்பாளுக்கு கொடுத்தார். ராமேஸ்வரன் என்ன கொடுத்தார்? தன்னுடைய ஆத்துக்காருக்கு பிரேமைய கொடுத்தார். பிரேமா, இது சாதாரணமா இந்த பிரேமான்னு சொல்ல பார்த்தா ஸ்திரீகள் கூட பிரேமான்னு பேசிக்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு புரியணும். சாதாரணமா இங்கிலீஷ்ல லவ்னு டிரான்ஸ்லேட் பண்றான். 8 வருஷம் லவ் பண்ணினா எனக்கு தெரிஞ்ச வார்த்தை கல்யாணத்துக்கு முன்னால. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன ஒரு 2 மாசம் ஆச்சு. வந்துச்சு, அம்மா சௌக்கியமா இருக்கலான்னு கேட்டேன். டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கேன். என்னமா இது 8 வருஷமா கல்யாணம் பண்ணு. அப்பெல்லாம் நன்னா தான் இருந்தது. என்னைக்கு கட்டம் ஆரம்பிச்சது தெரியுமோ? இந்த காலை காலத்து இன்னில இருந்து ஆரம்பிச்சதுண்டா. என்ன பண்றது? மனுஷாளுக்கு எப்படி இருக்கணும், எப்படி பழகணும், ஒருத்தரோட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு தெரியல. ஒரே பையன் ஒரே பொண்ணு, ஊர்ல இருக்கக்கூடியதான எல்லா செல்லத்தையும் கூட்டி அவளை வளர்க்கிற. அப்புறம் அகங்காரம் ஜாஸ்தி எடுத்து அவ சொன்ன மாதிரி தான் நடந்துக்கணும், அவ நடந்த மாதிரி தான் நினைச்ச மாதிரி நடக்கணும்னு நினைப்பாக்குற. அம்மா அப்பா அபிமானத்தோட பாக்குற. மற்றவர்கள் அப்படி இருக்க முடியுமோ? அதனால என்ன ஆச்சுன்னா ஈகோ எது வரைக்கும் தலைக்கு மேல ஒரு அம்சம் இருக்கு. இவனுக்கும் சரி அவளுக்கும் சரி. அந்த புதுசா இருக்கிற காலத்துல அட்ஜஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நான் சொன்னபடி நீ கேட்கறதா, நீ சொன்னபடி நான் கேட்கறதான. அதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம், எங்க இஷ்டம் எங்களுதுங்கிற. அவ்வளவுதான். எவருக்கு வாரே யமுனா தீரு. அப்படி இல்லை. பழைய நாள் தசான் புத்திரா நாதேஹி பதிலேகாதங்கிறது நிறைய குழந்தைகள் இருப்பா. ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்கிட்டு போனாலும் எல்லாரும் பாதியா பிரிச்சுட்டு எடுத்துட்டு போவா. சின்ன வயசுல இருந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதான மென்டாலிட்டி அவளுக்கு வந்தது. இன்னைக்கு சங்கத்துல இப்படி போறதுக்கு காரணம் என்னங்கிறது கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். நம்ம ஒருத்தரோட அட்ஜஸ்ட் பண்ணி பழகிறதுன்னு தெரியணும். அத கணேசன் என்ன பண்ணினாதான் அந்த பிரேமைய எல்லாத்தையும் தான் எதுவா இருந்தாலும் அம்பாளுக்கு விட்டு கொடுக்கறதுங்கிற அபிப்பிராயம், விட்டு கொடுக்கிற மனப்பான்மை அது இருக்கணும். அது இவருக்கு இருக்கணும், அந்த அம்மாவுக்கு இருக்கணும். இது என்ன செய்ய காமேஸ்வரனுக்கு அவ்வளவு அபிமானமா, அவ்வளவு பிரேம. தன்னுடைய பிரேமையை என்ன பண்ணிவிட்டார்? அம்பாளை கொடுத்தார்.
நீங்க அம்பாள் என்ன பண்ணினா தெரியுமோ, நீங்க என்ன கொடுத்தீங்களோ ஒரு மணியை கொடுத்தா அதுக்கு நான் திருப்பி கொடுக்குறேன். எதையும் கொடுத்து வாங்கணும். ஒரே ஒரு டைரக்ஷனா இருந்தா என்ன? ஸோ பரமேஸ்வரன் அம்பாள் இடத்துல அபிமானமான ஒரு அத்தியதிகமான ஒரு பிரேமையை காட்டினார். அம்பாள் என்ன பண்ணினா அதை விட அதிகமாக பிரேமையை காட்டினாலாம், 2 மடங்கா காட்டினாலாம். எது? தன்னுடைய பிரேமைய ஸ்தனங்கள் வழியாக காட்டினார். காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபணஸ்தனி. காமேஸ்வரன் கொடுத்ததான பிரேம ரத்னத்தை, பிரேமா எனக்கூடியதான ஒரு ரத்னத்தை, அதுக்கு பிரதிபணமா நீங்கள் எனக்கு கொடுத்து நாங்க உங்களுக்கு கொடுக்கணும். பிரதிபணஸ்தனி 2 ஸ்தனங்களையும் அவருக்கு பிரேமையாக காட்டினாலாம். சொரூபத்தை அனுபவிச்சா. இப்படி இப்ப என்னாச்சுன்னு அவர் 1 கொடுத்தா அதை 2ஆ கொடுத்தாலாம். என்னன்னா இதுதான் அம்பாளுடைய ஸ்வரூபம். நீங்க ஒரு நமஸ்காரம் பண்ணினா ஒரு நமஸ்காரத்துக்கு எவ்வளவு பலம் வரணுமோ அதை கொடுக்க மாட்டாளாம். 2 நமஸ்காரத்துக்கு என்ன பலமோ அதை கொடுப்பாங்க. அது அம்பாளுடைய ஸ்வபாவம். அகம் தூரத்தே, நான் வெகு தூரத்துல வந்திருக்கேன். என்ன பவம் போஜயுக்ம பிரணாமேச்சயாகத்ய சேவாம் கரோமி. ஏழுமலையான்கிட்ட போனார். அங்கே போறதுக்கு முன்னாலேயே ஜரகண்டி. உள்ள போய் தரிசனம் அனுப்புறம் வெளியில அனுப்பிச்சா பரவாயில்ல, உள்ள போகும் பொழுதே தள்ளிட்டே இருக்கான். விவகாரம் அப்பவும் டைம் வரல, 7 மணி நேரம் 8 மணி நேரம் நான் வந்து வச்சுங்களேன். அது மாதிரி இவன் அங்கே போனான். அகம் தூரதஸ்தே பவம் போஜயுக்ம பிரணாமேச்சயா ஆகத்ய சேவாம் கரோமி. அப்பா ஏழுமலையானே, நான் உங்களை சேவை பண்ணணுங்கிறத வெகு தூரத்துல இருந்து வந்திருக்கேன். எனக்கு வேற ஒண்ணும் இல்லை, உங்க பாதங்களை பார்க்கணும், பாதங்கள்ல நமஸ்காரம் பண்ணும். பிரணாமேச்சயா ஆகத்ய சேவாம் கரோமி. உங்களுக்கு தேவை வேண்டியிருக்கேன். என்ன வேணும்னு கேட்கிறீரா? ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்னென்ன சக்கர சேவையா, நான் எப்போதும் வர முடியும், டெய்லி வர முடியல, புரியல. அவர் இஷ்டப்படணும்னு, ஏழுமலையான் இஷ்டப்பட்டாதான் அவர் போய் பார்க்க முடியும். நீங்க பிளான் பண்ணினா ஒண்ணும் நடக்காதுன்னு அவர் இஷ்டப்படணும். ஏதோ பண்றேன். சக்கர சேவையா நித்திய சேவா பலம். டெய்லி உங்களை காலமே மத்தியானம் சாயங்காலம் 3 தரம் பார்த்தா என்ன பலம் வருமோ அதை என் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுங்கிறார். சக்கர சேவையா நித்திய சேவா பலம் பிரயச்ச பிரயச்ச பிரபோ. இது இந்த வெங்கடேஸ்வர சுப்பிரபாதத்தை அர்த்தம் புரிஞ்சுட்டேன்னா அது ரொம்ப ரசயமா இருக்கு. ஒரு தரம் தான் வந்து பார்த்தேன், என்னைக்கோ வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்க முடியுது. அது கூட நான் நினைச்ச மாதிரி உங்க பாதங்களை எட்டி பார்க்க முடியல, தள்ளிட்டே இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்? ஆனா நீங்க மட்டும் ஒண்ணு பண்ணிட்டு டாட்டா கொண்டு யாராவது இருந்தேன்னா அவர் கம்ப்யூட்டர்ல ஏதாவது மாத்தி டெய்லி அக்கௌண்ட் வந்து பார்த்தா போல பண்ணிடுங்க. அவர் தரையாட்டினாராம். இப்போ பெரிய நஞ்சியர் எழுதினார். இந்த வெங்கடேஸ்வர சுப்பிரபாதம் யார் எழுதுறது? பெரிய நஞ்சியர். அவருக்கு என்னென்ன ஐடியா வந்திருக்கு பாருங்க, விவகாரம் முழுக்க. அது மாதிரி அம்பாள் என்ன பண்ணினாளா? சரண்யே பயாத்ராதும் தாதும் பலமபிச்ச வாஞ்சாசமதிகம். பலமபிச்ச வாஞ்சாசமதிகம். நீங்க எவ்வளவு கேட்கிறீங்களோ அதை விட அதிகமா கொடுக்கறதே அம்பாளுடைய வழக்கமா. இப்ப தெரியறதா காமேஸ்வருக்கு ஏன் அம்பாளை பிடிச்சிருக்குன்னு. நீங்க எவ்வளவு கேட்கிறீங்களோ எவ்வளவு நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமா கொடுக்கிற சுபாவம் உள்ளவள். ஆகையால் தான் ஒரு பிரேமையை கொடுத்தா 2 மடங்கு ரத்னத்தை கொடுத்தாளாம். அதான் காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபணஸ்தனி. காமேஸ்வரவ பிரேமைவ ரத்னமணி. காமேஸ்வரனுடைய அன்பு இருக்கே அதான் ரத்னமணி, ரத்னோத்தமா, சேர்ந்ததான ரத்னம். தத் பணன விஷயே, பணம்னா கொடுத்து வாங்கல். தத் பணன விஷயே பிரதிபண பூதவு ஸ்தனவு. அவ வாங்கின்றதுக்கு அவள்கிட்ட பெற்றுக்கொண்டதற்காக நாம் திருப்பி கொடுக்க வேண்டியதான விஷயத்தில் பிரதிபண ஸ்தனவு எஸ்யா மணிசப்தா ரத்னபரா சன்னு தனையோரேவ விசேஷனம்பா. இல்லைன்னா காமேஸ்வர பிரேம ரத்னா அப்படி சொன்னோம். இப்ப காமேஸ்வர பிரேம ரத்னமணி பணஸ்தனவு அப்படி இருக்கின்ற 2வது அர்த்தம். அது என்ன? அந்த ரத்னம்ங்கிறதே ஸ்தனங்களுக்கு விசேஷம். தனரத்னே விக்ரியா, தன்னுடைய 2 ஸ்தனங்களையும் பரமேஸ்வரன் கொடுத்து ஒரு பிரேம ரத்னத்தை வாங்கிட்டாளா. இது முட்டாள் அல்லவா? எவ்வளவு கொடுக்கணுமோ அதை விட 2 மடங்கு கொடுத்து விட்டு வாங்கறது வசதியா சார். இதெல்லாம் தாம்பத்திய
தாம்பத்திய விஷயத்துல இதான் ஒற்று பிசினஸா இது கான்ட்ராக்டா விவாகம் இது எவ்வளவு அதிகமா கொடுக்க முடியும் அவ்வளவு அதிகம். அதே மாதிரிதான் குரு சிஷ்ய சம்பந்தமும். சிஷ்யன் தனக்கு இருக்கிறது எல்லாவற்றையும் ஆச்சாரியனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனா நிஜமான ஆச்சாரியன் சிஷ்யன்கிட்ட எதுவும் வரல மாட்டான். நான் கொடுக்கணும், தன்னிட்ட இருக்கக்கூடியதான அந்த ஞானத்தை பகவானுடைய அனுகிரகத்தை தான் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரா. குருவும் சிஷ்யனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார், சிஷ்யனும் ஆச்சாரியனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஆகையால் தான் குரு சிஷ்ய சம்பந்தம் பர்மனன்ட். அதே போலதான் தாம்பத்தியம். அந்த ருக்வேதத்துல சொல்லும் பொழுது அவ என்ன சொல்றார், சங்கச்சத்வம் சம்பதத்வம் சம்போமனாம் சிஜானகாம். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே நடக்கணுமா. எதை 98வது வயசுல இவரை பிடிச்சிடாருனமா அந்தமா பிடிச்சிருக்கு. சங்கச்சத்வம் சம்பதத்வம் என் மனசுல தோணிட்டு நீங்க வாயால சொல்லலாம். நீங்க வாயால நீங்க மனசுல சொன்னது என் வாயில இருந்து வரணும். சம்பதத்வம் சம்போமனாம் சிஜானதாம். ஒருத்தருடைய மனசை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். இது என்ன வேணும், இந்த ருக்வேத மந்திரத்தை படிச்சாலையானால் தாம்பத்தியனுடைய அழகா அவ்வளவுதான் தெரியும். அப்படிப்பட்டதான தாம்பத்தியம். ஆகையால் கிரீதவதி பாவா சேன, அதனால் திரிகுண மூல்ய தானேன 2 மடங்கு பணத்தை கொடுத்ததுனால கிரய விக்கிரயாபியாஞ்ச சுதராம் பரஸ்பரஸ்வதாபாயேன பிரேம பராவிருத்திய பாவா. அதாவது என்னாச்சுன்னா இன்னைக்கும் அவளுடைய பிரேமையானது ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல அதிகமாக போயிருந்தது. அதனால பாதிவிரத்திய அதிசயச்சா, பாதிவிரத்திய அதிசயமும் வினிமயாலங்காரேட வஸ்துத்வனி. இந்த பாதிவிரத்தியம்னு சொல்றோமே அது ஸ்திரீகளுக்கு தான் இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கா ரொம்ப பேர். தப்பு. ஸ்திரீகளுக்கும் இருக்கு, புருஷாளுக்கும் இருக்கு. அதுக்கும் அதே பேரு தான் பதின்னு சொன்னா அதுக்காரர். அந்த பாதிவிரத்தியங்கள் புருஷாளுக்கும் இருக்கணும், ஸ்திரீகளுக்கும் இருக்கணும். ஸ்திரீகளையும் புருஷன்னா வசதியா பார்க்கணும், புருஷாலும் எப்படி அவளை ரொம்ப வசதியா வச்சுக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்படி இருந்தால் சௌக்கியமா இருக்கும். நீ எனக்கு தாசியாட்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா போடாங்கிற அவ்வளவு வரவசையா இப்படிதான் பேசிக்கிறா ஒருத்தர். அப்படின்னா இருக்கப்படாது. விவகாரம் என்ன, ஒருத்தருக்கு மேல ஒருத்தருக்கு அவளை விட்டு ஒரு கணமும் இருக்க முடியாதுங்கிற. அதனாலதான் நம்ம தேசத்துல தம்பதிகளுக்கு ஒரு மனசுல அந்யோன்யம் வரணுமேயானால் இது ரொம்ப முக்கியம். பார்வதி பரமேஸ்வரால தியானம் பண்ணணும்னு சொல்றாங்க, பவானி சங்கரால பூஜை பண்ணணும் அப்படிங்கிற பட்சம் அதுக்கு என்ன வாகர்த்தா விவசம் வாகர்த்த பிரதிபத்தையே. சொல்லுக்கும் பொருளுக்கும் ஒரு சம்பந்தம், விட்டு பிரிக்க முடியாத சொல்லுக்கு பொருளுக்கும் சம்பந்தம். குடம்னு சொன்னா வயறு பெருத்து கழுத்து குறுகி ஜலத்தை ரொம்பி வைக்கக்கூடியதான பொருளைத்தான் சொல்லும் குடம்ங்கிற பதம். அது இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல 10 வருஷம் ஆகட்டும், 1000 வருஷம் ஆகட்டும், அந்த பொருளை அது அந்த சொல்லு விடாது, அந்த சொல்லு அந்த பொருளை விடாது. அந்த பொருளை பார்த்ததுமே டக்குன்னு அந்த இங்க சொல்லு ஞாபகம் வருதா இல்லையா. யானைய பாக்குறேன், இது என்னன்னு கேட்டா குழந்தை யானை அப்படிங்கிறது. ஏன் சார் இந்த பொருளை பார்த்ததுமே அந்த சொல்லுதான் ஏன் ஞாபகம் வரணும், அதான் சம்பந்தம். அது மாதிரி பரமேஸ்வரனை நினைச்சா பார்வதி அம்மாவும், பார்வதி அம்மா நினைச்சா பரமேஸ்வரன் விட்டு பிரியாம ஒரு சம்பந்தம். அவளை தியானம் பண்ணலையானால் நமக்கு என்ன ஆகும், தாம்பத்தியம் நல்லா இருக்கும். ஒரு மனுஷனுக்கு தாம்பத்தியம் சௌக்கியமா நடந்ததுன்னு வச்சுங்களேன், இது மேல சொர்க்கலோகம் வேண்டாம், இங்கேயே எல்லா சுகத்தையும் அனுபவிக்கலாம். ஆனா அது கிடைக்கலன்னா நரகமும் வேண்டாம், இங்கேயே நரகத்தை அனுபவிக்கலாம். அதனால விவகாரம் என்னன்னு பத்திரமா இருக்கணும். பாரதி பரவ தியானம் பண்ணும். அதுக்கு முக்கியமான மந்திரம் இந்த நாமாவை சொன்னோமே. ஆனால் தாம்பத்தியங்களை கோபம் வராது, ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவா. காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிமணஸ்தரி. அதுக்கப்புறம் நாப்யாலவாலரோ மாலி லதா பல குஜத்வயி. நாப்தி ஆலவால ரோமாளி லதா பல குஜத்வயி. இப்படி இருக்கிறார். நாதி நாதினா நாதி தேசம் தொப்பொள்ள அர்த்தம். ஆலவாலம் அது ஒரு பாத்தியா சொல்ற. அங்கிருந்து வரக்கூடியதான ரோமாளி, ரோமங்களுடைய வரிசை. அழினா வரிசை. தீபாவளி அப்படிங்கிறத அந்த ஆவணின்னா வரிசைன்னு அர்த்தம். அதே போல ரோமாவளி ரோமாளி. அதுல இருந்து வரக்கூடியதான இந்த நாதிங்கிறது ஒரு பாத்தி. அதுல இருந்து வரக்கூடியதான ஒரு சின்ன கொடி. அந்த கொடியானது அங்க இருக்கக்கூடியதான ரோமங்கள்னால தெரிகிறது. அந்த கொடி இருந்தா அதுல இருந்து ஒரு
இல்லையா? அதுல இருந்து 2 பழம் வந்திருக்கு. அந்த 2 பழம் தான் அம்பாளுடைய 2 ஸ்தலங்கள் அப்படிங்கிறது. நாபிங்கிற ஆலவாலம் பாத்தி, அதுல இருந்து வரக்கூடியதான ரோமாளி, ரோமங்களுடைய வரிசை, அதான் கொடியா இருக்கு. அந்த கொடியிலிருந்து வரக்கூடியதான பலத்தனி 2 ஸ்தலங்களும் 2 பலமாக இருக்கு அப்படின்னு விசேஷமாக சொல்றது. இதுல என்ன ஒரு விசேஷம் சொல்லியிருக்கு? நாபிரேவ ஆலவாலா. நாபிங்கிற தேசமானது, அந்த இடமானது ஆலவாலம். இந்த கொடியெல்லாம் அதுல ஜலம் நிக்கிறதுக்காக பாத்தியை கட்டுவா. இதெல்லாம் பார்த்தா தானே தெரியும். இப்ப மெட்ராஸ்ல இங்கேயும் பாத்தியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. விவகாரம் என்ன, அந்த கொடி நிக்கிற இடத்துல ஜலம் விடுறதுக்காக இங்க பாத்தியை கட்டுவா. அங்கிருந்து ஆரம்பிச்சு அந்த கொடியாவது மேல வளர்ந்து பழத்தை கொடுக்கறது. அதே போல நாபிங்கிற ஆலவாலம் லதா ஆவாப ஸ்வப்ரா, கொடி ஆரம்பிக்கிற இடம். யஸ்யாக ரோமால்ய பின்ன லதாயாக, அந்த ரோமங்களுடைய வரிசை மாதிரி இருக்கக்கூடியதான கொடி. சத்யாக பலபூதா குஜத்வயி, அங்கிருந்து வரக்கூடியதான் 2 ஸ்தலங்களோ. யஸ்யாஸ்தா இது பரம்பரித ரூபகம் புத்திரேட்சா சம்பந்த அதிசயோக்தி. பரம்பரிதமான ஒரு ரூபகம். ஏன்னா இதுல இருந்து அதுல இருந்து அது நாபியில ஆலவாலமா வச்சு அங்கிருந்து வரக்கூடியதான வரிசையா இருக்கக்கூடியதான முடியினுடைய வரிசையை அதை கொடியாக வச்சு அதுல இருந்து வரக்கூடியது அங்க சம்பந்தப்பட்டதான 2 ஸ்தலங்களை அது 2 பழமாக சொல்லி, ஏன் சார் இப்படி கஷ்டப்படுறேன், பரம்பரித ரூபகம் என்ன அப்படின்னு கேட்டா சொல்லணும். அந்த அம்பாளுடைய நாபி தேசம் இருக்கு பட்சல, அந்த நாபி தேசத்துல இருந்தா சப்னம் வெளியில வரும். சத்தம் வெளியில வரக்கூடியதான இடங்கள் என்ன? நாபி கிருத்கண்ட ரசனா. நாபியில இருந்து அந்த நாபி காஞ்சி போயிடுச்சுன்னா விக்கல் வரும். மனுஷாளுக்கு இருந்தா போல இருந்து விக்கல் வந்ததுன்னு என்ன அர்த்தம்? நாபி காஞ்சி போச்சுன்னு அர்த்தம். அப்ப தீர்த்தத்தை சாப்பிடணும். அந்த நாபியிலிருந்து அம்பாளுடைய அனுகிரகம் வெளியில வரும். நீங்க குழந்தையா இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டியதான உங்களுக்கு ஜீவன சக்தியை கொடுக்க வேண்டாமா? அது அங்கிருந்து ஆரம்பிச்சு வரலாம். ஆனா அந்த அபிமானமானது எப்படி வருது? அம்மானுடைய அபிமானம் குழந்தைக்கு எப்படி வருது தெரியாது. அதனால்தான் அவர் ரோம வரிசைன்னு சொன்னான். இப்படி வருதுங்கிறத விசேஷமாக இங்க சொல்றார். நாபிரேவ ஆலவாலா லதாவாப ஸ்வப்ரா யஸ்யாக ரோமால்ய பின்ன லதாயாக தஸ்யா பலபூதா குஜத்வயி யஸ்யாஸ்தா இது பரம்பரித ரூபகம் உத்ரேட்சா சம்பந்த அதிசயோக்திஷா, இப்படி விசேஷமாக சொல்றது. இதே ஆச்சாரியால் சொல்லும் பொழுது, அம்மா சிரோ கங்காவர்த்தா தனமுகல ரோமாடிலதா ரோமாவளிலதா கலாவாலம் குண்டம் குசுமசர தேஜோ புஜா ரதே லீலாகாரம் கிமபி தவ நாபி கிருதே பிரஸ்வாரம் சித்தே கிருஷ்ணயனானாம் விஜயதே. என்ன அழகா சொல்றாங்க. சாதாரணமாக ஒரு சரீரத்தை வர்ணனம் பண்றது நல்லா இருக்காது, அது காவியத்துலதான் ரசிக்கும். ஆனா இந்த சரீரத்தை நாபியும் தொடைகளும் வர்ணனம் பண்றது நல்லா இருக்காது. ஆனா ஆச்சாரியால் சொல்ற அதுதான் ரகசியம் இருக்குமா. சிரோ கங்காவர்த்தா, கங்கையானது அப்படியே அதுல நடுவுல சுழல் இருக்கும். சுழல அசையாம ஒரு இடத்துல இருக்கவே, ஏன்னால் எதுனா அதனுடைய நாபிங்கிற கங்கையில சுழல்ல மாட்டிட்டோம்னா அது வெளியில வர முடியாது, எல்லாரையும் இழுத்துட்டு போயிடும். அது மாதிரி நம்ம சம்சாரம் என்ன வார்த்தை சொன்னா என்ன ஆகுமோ தெரியாது. இந்த பக்கம் ஆத்துக்காரர், அந்த பக்கம் ஆத்துக்காரு, குழந்தைகளும் இந்த காலத்துல கோபம் வருதுன்னு ஒரு வார்த்தை சொன்னா இது மாதிரி 1 மாசம் பேச மாட்டேன் இவரோடங்கிறோம். எத்தனை ஆத்துல நடக்க நம்ம பேருக்கு நமக்கு சகாயம் பண்ணியிருந்தானே அம்மா அப்பா மேல நம்ம கோச்சுக்கலாமா? அந்த ரைட் உண்டா? இந்த சரீரம் தவாதான கொடுத்தா அது நம்ம நினைக்க வேண்டாமா? எங்க இஷ்டப்படித்தான் நடக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீட்டுக்குள்ளேயே சம்சாரத்துக்குள்ளேயே பெரிய பெரிய முதல்ல இருக்க, அது மாதிரி அந்த சுழல்ல மாட்டிண்டு ஒவ்வொரு நாளும் காலமே சூரியோதயமாய் மறுபடியும் சூரியாவுக்கு தூங்கினா அப்பாடா இன்னைக்கு ஒரு நாள் போச்சு. யாருக்கும் விஷம் வாங்கிக்காமல், யாருக்கும் மனசு நோக விடாமல் இன்னைக்கு நம்ம தூங்கினோமே அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி தூங்க வேண்டியதா இருக்க. சம்சாரத்துல அவ்வளவு கவலை ஒன்றும் பண்ணாத போனாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற சார். வாய கொண்டு இருந்தா நீங்க பேசுவீங்களா?
பேசினா ஏன் இப்படி பேசுறீங்கள்? 2 வார்த்தை பேசுறீங்கன்னா நீ 4 வார்த்தை பேசுறது 2 தான் பேசுறது, என்ன கண்டா பிடிக்கலைங்கிற. 4 வார்த்தை வள வளன்னு பேசியே பிராணம் வாங்குற. என்னத்தான் பண்றது உலகத்துல? சம்சாரத்துல நீங்க கஷ்டப்பட்டாத்தான் தெரியும். இதான் கங்கா வர்த்தா. அது மாதிரி இருக்கிற சம்சாரத்தை அம்மா உங்களை நினைச்சவனுக்கு ஹீரோ கங்கா வர்த்தா, இது மேல அசையாதான கங்கா ஆவர்த்த மாதிரி இருக்கமா. தனமுக்குள்ள ரோமா வழியிலதா. இந்த தலங்கள்ங்கிறது 2 மொட்டு. அதுல இருந்து வரக்கூடியதான அந்த லோமா வழி இருக்க வச்சா அதுதான் கொடி. கொடிக்கு அது மேல இருக்கிற கொடியதான 2 மொட்டு இருந்ததுன்னா அதுதான் அழகு. புஷ்பமா இருந்தா அடுத்த நாள் பறிச்சு விடுவேன். அது கொஞ்சம் பூத்துதுன்னு வச்சுங்களேன், பறிச்சு விடுவேன். ஆனா பறிக்க மொட்டா இருந்ததுன்னு அதை பார்த்து வேடிக்கை பார்க்கிறேன். அது மாதிரி இது என்ன தனமுக்கள் ரோமா வழியிலதா கலாவாலம். அந்த அந்த ரோமாவளி அந்த லதைக்கு இது ஆரவாலம் பக்தி. குண்டும் புதுமசரவேஜோ புதபுஜா. இந்த மனுஷனுடைய மனசுல ஏற்படக்கூடியதான காம விகாரங்கள்லாம் ஏற்படுறது பார்த்தா அவைகள்லாம் அடங்குறதுக்கு இது இடம். இப்படி தியானம் பண்ணினா மனுஷனுக்கு காம விகாரம் போயிடும். ரதே ரதே லீலாகாரம். அம்பாள் ரதி மாதிரி இருக்கிறதுக்கு அழகான பங்களாம் அது. கிமபிதவன் அதிக்கிறதே. அம்மா என்னதுன்னு சொல்ல தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் தீர்மானம். பிலத்வாரம் சித்தே கிரிஜனயனானாம் விஜயதே. அந்த பரமேஸ்வருடைய கண் பார்வையினால் ஏற்படக்கூடியதான பலவிதமான சித்திகள் இருக்க, அந்த சித்திகள் எல்லாம் கொடுக்கக்கூடியதான இடம் இது. உங்களுடைய கருணா கடாட்சம் இப்படி யார் பார்க்கிறாளோ அவளுக்கு அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிராகாமியம் நீதித்துவம் பதித்துவம் இப்படி பல சித்திகள் அவளுக்கு தானா கிடைக்குமா அப்படிங்கிற. அது மாதிரி அம்பாளுடைய ஒரு அனுகிரகமா ஜனங்களுக்கு வேண்டியதான சித்தி கிடைக்கக்கூடியதான ஸ்வரூபம் இந்த நாமாவில் சொல்றது. சொன்ன வாத்தியர்களுக்கு அது நிறுத்த இஷ்டம் இல்லை. ஏன்னா இது சாதாரணமாக ஒரு ஸ்தோத்திரமாகவோ ஒரு வர்ணனமாகவோ இருந்த போதிலும், இந்த வர்ணனம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்த போதிலும், ஆனா இந்த வர்ணனத்துக்கு பலம் உண்டு. இதை கேட்டுண்டா ஒரு விசேஷமான பலம் உண்டு. அது என்ன அதை சொல்றதுக்காகத்தான் அடுத்ததா லட்சரோ மல்லதா தாரதா சமுன்னே யமத்யமா. சில பேர் படிக்கிறவ லட்சரோ மல்லதா தார ஆசமுன்னே யமத்யமா அப்படின்னு படிக்கிறார். ஏன் சார் நான் 8 பிரிக்கணும்னா எதை பிரிக்கப்படாதோ அதை பிரிக்கிறது நமக்கு ஒரு சந்தோஷம். தாமே ஜபத்த மாங்கல்யா மூச்சு விட்டு சூத்திர சோபித கந்தராங்கிறான். ஏய்யா மாங்கல்ய சூத்திரத்தை பிரிச்சது என்ன? அப்படித்தானே எழுதியிருக்கா புத்தகத்துலங்கிறான். என்ன பண்றது? புத்தகத்துலயும் அப்படிதான் பிரிண்ட் பண்ணியிருக்கான். என்னடா ஒரு பேர் கொடுத்துருக்கான் நடுவுல. அவன் 8 பிரிச்சு போட்டிருக்கான். அவனுக்கு அர்த்தம் தெரியலன்னா நான் என்ன பண்றது? விவகாரம் என்ன? இந்த ஸ்லோகம் வாசிக்கும் பொழுது லட்சியரோமலதா தாரதா அங்க நிறுத்தணும். சமுன்னேய மத்தியமா. எப்படி அம்பாளுக்கு இடுப்பு இருக்கா இல்லையான்னு அனுமானம் பண்ணிக்கணுமா? இடுப்பு பிரதேசம் இருக்கா இல்லையான்னு அனுமானம் பண்ணிக்கலாம். எப்படி அனுமானம் பண்ண வேண்டியது அப்படின்னா, அங்க ஒரு கொடி இருக்கு. எது? நாபியில இருந்து ஒரு கொடி மேல போறது ரோமா வழியா. ஒரு கொடி இருக்கணும்னா கொடி இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கணுமா இல்லையா? கொடியானது ஒரு மரத்தையோ ஏதோ பொடிச்சுட்டாலே மேல போகும். எப்ப கொடி இருக்கோ அப்போ ஒரு இடத்துல அங்க ஒரு இருக்கிறதுக்கு வேண்டியதான இடம் இருக்கு. ஆனால் அம்பாளுக்கு கடிப்பிரதேசம் இருக்கு அப்படின்னு இடுப்பு இருக்கு என்கிறது உன்னேயம் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கணும்னு அப்படி சொல்றது. அப்படின்னா சாமுத்திரிகா சாஸ்திரத்துல சில அவயங்கள் ரொம்ப சின்னதா இருந்தா ரொம்ப வசதியும் இருக்கு. அதே போல அது அனுதரா கன்யா அப்படின்பா. அனுதரா கன்யா வயரே இல்லை பொண்ணுக்குன்னா அப்படி சாப்பிட மாட்டான்னு அர்த்தமா. இதை கையால் அப்படியே பிடிச்சுக்கலாம்னு அர்த்தம். அனுதரா கன்யா சொல்லும் பொழுது அல்போதரா இத்தியர்த்தா சின்னதான வயறுன்னு அர்த்தம். அப்படின்னு நினைச்சா கடை பிரதேசம் சின்னது. உங்களால முடிஞ்சதுன்னா இந்த வேலையிலையும் ஓட்டியனம் பண்ணி போடலாம். அவ்வளவுதான். விவகாரம் என்ன சின்னதா இருக்குங்கிற அபிப்பிராயத்துலதான் சொல்றது. ஆனா இவைகள்லாம் எதற்காக அப்படி சொல்ற அப்படின்னா சாமுத்திரிகா சாஸ்திரத்துல ரொம்ப ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் அவளை நினைச்சாலே மற்றவர்களுக்கு புண்ணியம் வரும்.
சில பேர் அவளுடைய ஒரு கண்களை பார்த்தாலே மற்றவாளுக்கு ரொம்ப புண்ணியம். அவளுடைய பார்வை விழுந்தா ரொம்ப நல்லது. வேதம் சொல்றது புதுசா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா ஒரு பொண்ணு, சுமங்கலீதி எம்பதூரிமாம் சமேத பத்தியதா, சுமங்கலிகளே வாங்கோ, இமாம் சமேத பத்தியதா, இமாம் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டிருக்க கூடியதான பெண்ணை சமேத சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து பாருங்கள். நீங்க பார்த்ததுனால அந்த பொண்ணுக்கு சௌபாகியமத்வா, நீங்க பார்த்ததுனால அந்த பொண்ணுக்கு சௌபாகியம் வருது. அவளும் தொங்க தொங்க தாலியோட 100 வயசு வரைக்கும் இருப்பா. பூர்ணாபிஷேகம் 100 வயசு அனுபவம் பண்ணிப்பா. அதுக்கு யாரு காரணம்? உங்களுடைய பார்வை. சமேத பத்தியதா சௌபாகியமத்வா, நீங்க பார்த்ததுல ஒரு பொண்ணு உங்க ஆத்துக்கு போகும்போது வேதம் உங்களுக்கு கிஃப்ட் கேட்கல, பொண்ணு கிஃப்ட் கேட்கல, இந்த பொண்ணை பார்த்து 2 அக்ஷத்தை போட்டு போங்க அப்படி. இன்னைக்கு தெலுங்காடுல ஆச்சாரம் வந்து எல்லோரும் 2 அக்ஷம் தலையில போட்டு போயிட்டே இருப்பா. என்ன இவன் நமஸ்காரம் பண்ணணும்னு நிர்பந்தம் இல்லை, வந்து தலையில அக்ஷத்தை வச்சுட்டு போயிட்டே இருப்பா. விவகாரம் முழுக்க என்னடா இந்த வேத மந்திரம் தான் அதுக்காக. அப்படி அந்த அது போல சில சரீர விநியாசங்கள் இருக்குமே, ஆனால் அதை பார்க்கிறவாளுக்கும் கேட்கிறவாளுக்கும் ரொம்ப ஆச்சரியம், அதிகமான ஒரு பலம் வருங்கிறதுக்காகத்தான் இப்படி சொல்லியிருக்க. இப்ப அதுக்கு பாக்கியம் பார்ப்போம். லட்சயிதம் யோகியா லட்சியா ஞாபியமானா இது யாவது, அறிவூட்டக்கூடியது. நியாயமான லிங்கத்தை அனுமதியும் பிரதி காரணத்துவா, இங்க நம்ம அனுமானம் பண்ணிக்கணும். அம்பாளுக்கு கட்டை பிரதேசம் இருக்கு, ஏன் அங்க ஒரு கொடி இருக்கிறதுனால, கொடி இருக்கணும்னு அதுக்கு பேசா ஒண்ணு இருக்கணுமோ இல்லையோ அப்படின்னு. ஆனால் இங்க நியாயமான லிங்கம் தான் காரணம், லிங்க ஞானம் காரணம் இல்லை. அதுல 2 பட்சம் இருக்கு. மலையில நெருப்பு இருக்குன்னா ஏன்டா புகையில காரணத்திலானே, நாம் அறியப்பட்டதான புகை காரணமா இல்ல புகை அறிஞ்சது காரணமா? இல்ல 2 ஒண்ணுதானே கேட்கக்கூடாது. அறியப்பட்டதான புகை இங்க இருக்கலாம், வெறும் புகை இருந்ததுன்னா உங்களுக்கு நெருப்பு இருக்குன்னு அறிவு வராது. புகை இருக்குங்கிற அறிவு உங்களுக்கு வந்தது, ஆனால் எக்காரணத்துல புகை இருக்கோ அக்காரணத்துல இங்க நெருப்பு இருக்கு. நெருப்பு நீங்க பார்க்க வேண்டாம், புகை இருக்குன்னு சொன்னா நெருப்பு இருக்கு போல இருக்கு. அப்ப என்ன, நியாயமான லிங்கம் காரணம் இல்லை, லிங்க ஞானம் காரணம் இல்லை. இந்த நியாயசாஸ்திர வச்சு இப்படி கன்ஃபியூஸ் பண்ணி விடுவான். அறியப்பட்டதான நியாயமான லிங்கம், அங்கே புகை இருக்கு என்று அறியப்படுமையானால் நெருப்பு இருக்குங்கிற ஞானம் வரும். ஆனா அங்க புகைத்தான் இருக்குதா உங்களுக்கு தெரியல, என்ன ஒண்ணு ஆகுது. அதான் அதனால நியாயமான லிங்க செய்வ அனுமதின்றது காரணத்துவா. லிங்க ஜான மாத்திரஸ்ய காரணத்தா வாதேதி, பிராச்சீன லிங்க ஜானமே காரணம்னு சொல்றாளே அவளுக்கும் லிங்க ஜானையோ விசேஷ விசேஷ பாவே விதிகமனா விரகேட, அறியப்பட்டதான புகையோ எல்லாம் புகையா அறிந்தாலோ 2 ஒண்ணுதான். உபயதோமே காரணதாயாக துஷ்பரிஹரத்வா அநாகதேரபி பௌத்தாக்காரஸ்ய சத்வா, எது இல்லையோ அது முன்னால இருக்க. நம்ம மதத்துல எல்லாமே இருக்கிற பொருள் தான் வெளியில வரும். தங்கத்துக்குள்ள வளை இருக்கா இல்லையா? இருக்கிறதுனால்தான் தங்கத்தை எடுத்துட்டேன். பாலுக்குள்ள தயிர் இருக்கா இல்லையா? பாலுக்குள்ள தயிர் இல்லைன்னா நீங்க தயிர் வேணும்னா பாலை காய்ச்சி உர குத்திட்டு அப்படியே வைக்கிற மாட்டேன், அப்படித்தானே பண்றேன். பாலை காய்ச்சி ஒரு டிராப் மோரை போட்டு அதுக்கு உர குத்துறதுன்னு இருந்தான். உர குத்துறது வேற ஏதோ இன்னைக்கு என்னன்னு தெரியாது. ஆதஞ்சனம் பண்றதுன்னு பேரு. வெறுமனே பாலை காய்ச்சிட்டு அப்படியே வச்சோம்னா தயிர் ஆகாது. அதுக்கு ஒரு டிராப் மோரோ இல்ல தயிரோ போடணும். போட்டு அதை அசைக்காம அப்படியே வச்சு ஃப்ரிட்ஜில் அங்கேயே வச்சுன்னா வராது, வெளியில் தான் வைக்கணும். எல்லாம் சமையல் கூட கிளாஸ்ல சொல்லி தரணும்னு என்னத்தான். அப்ப அடுத்த நாள் தயிராது. தயிர் வேணுங்கிறவன் நியமமாக பாலத்தானே எடுத்துக்கலாம். என் கிரசில மோர குத்திட்டு வருது வண்டி தானே, இல்ல ஜலத்துல ஓர குத்தினா வருமா? ஒவ்வொருவரும் தயிர் வேணுங்கிறவன் தான் நியமமாக பாலையே உர குத்துறதுனால அந்த பால்ல தயிர் இருக்கு. பாலையே தயிர் இருந்ததுன்னா எடுத்துக்க வேண்டியது தானே சார். அதை எடுத்துக்கிறதுக்காக சார் இந்த எபர்ட்டுன்னு விவகாரம் முழுக்க. அதனால எதை நம்ம பார்க்கிறோமோ எதை வரவழைக்கிறோமோ அதற்குள்ள அது இருக்கு. எப்படி இருக்கு? அனிர்வச்சனீய ரூபமா இருக்கு. எல்லா பொருள்லயும் அதனுடைய காரணத்துல இருக்கு. அதான் அநாகதாதேரபி பௌத்தாகாரஸ்ய சத்வா ததாச கௌதம சூத்திரம் புத்தி சித்தந்து ததசத்.
புத்தி சித்தம் முன்னாலேயே இருக்கு. அதனாலதான் நீங்க என்ன பண்ற, இந்த பொருள் இப்படி இருந்தா தேவைன்னு முன்னால பிளான் பண்ணி அப்புறம் தானே பண்றேன். ஒரு பொம்மையை போடுறோம்னா ஒரு ஸ்கெட்ச் போடுறான், அதுக்காக இது இப்படி இருந்தா தேவைதான் அப்படி இருந்தா தேவைங்கிறான். அதுக்கப்புறம் அதை பெயிண்ட் அடிச்சு என்ன பண்றான். இவன் பெயிண்ட் அடிச்ச பிறகு என்ன இருக்குமோ அது முன்னாலேயே அவளுக்கு இருக்கு. மாமி காலமே சாம்பார் பண்ணணும்னு நினைச்சா என்ன பண்றா தெரியுமா, என்ன பண்றா, முதலே தான் எடுத்து அதை போடுறாளோ இவளுக்கு தெரியாது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா ஜலத்தை வச்சு அதுக்கு மேல உப்பை போட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு கடைசியில இல்ல பருப்பெல்லாம் நல்லா நெய் ஆன பிறகு வெந்த பிறகு அதுக்கப்புறம் தான் புளியை கரைச்சி விடுவா. உள்சால் போடுறதா முதல்லயே புளியை கரைச்சி அந்த ஜலத்திலேயே பருப்பு போட்டு விட்டு அது இன்னைக்கும் உங்களுக்கு விவகாரம். அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு சார், இப்படித்தான் பண்ணணும். மிளகாப்பொடி கடைசியில போடணும். அதுக்கப்புறம் என்ன ரொம்ப ஜலம் ஜாஸ்தியா போயிடுச்சு கொஞ்சம் மாவை கரைச்சி அதை கொட்டணும். ரொம்ப திக்கா போயிடுச்சா ஜலத்தை விடணும். இதெல்லாம் அவளுக்கு தான் டெக்னிக் தெரியும். என்ன பண்றது, திடீர்னு ரசம்னு கேட்டா அம்மா ஆயிடுச்சு, அது மேலோட எடுத்து இது போட்டுருவா. அடிச்சது அதெல்லாம் இங்கிதங்கள்லாம் தெரிகிறதுன்னா இங்கிதஜா கோசலா அவளுக்கு தான் தெரியும். ஆனா எந்த ஒரு காரியமும் அவ என்ன பண்ணும், இது முடிஞ்ச பிறகு எப்படி இருக்குமோ அது முன்னாலேயே அவளுக்கு தெரியும். இந்த சாம்பார் எல்லாம் முடிஞ்ச பிறகு அது என்ன சுவை இருக்குமோ அந்த சுவை வரத்துக்கு முன்னால் அவளுக்கு புத்தியில தெரியும், இவ்வளவுதான் போடணும் இவ்வளவு போடக்கூடாது. அது தெரியுமா இல்லையா, அதான் புத்தி சித்தந்து. எந்த ப்ராடக்ட் எப்படி வருமோ அதுக்கு தகுந்தா போல முன்னாலேயே அந்த மீன்ஸ்லயே அவளுக்கு தெரியுமா. அதான் சொல்ற லட்சியாயா ரோமலதா தாரதா, லட்சியமா இருக்கக்கூடியதான லோமலத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடியதான ரோமாவளி, அது ரூபாவல்யவா ஆவாபஸ்தானத்வா, அந்த இடத்துல நாதியில இருந்து வருது. ஆதாரதா சம்பந்தேன ரோமரசைவ லிங்க விதி யாவது. இது என்ன தர்க்க சாஸ்திரத்துல அந்த இந்த அடையாளம் எந்த சம்பந்தத்துல இருக்கு, சமவாய சம்பந்தமோ சம்யோக சம்பந்தமோ இல்ல, ஆதாரதா சம்பந்தத்துல இருக்கு. நிரூபிய நிரூபக பாவம் அப்படி இருக்கு. ஆதாரதா சம்பந்தேனைவ ரோமரசைவ லிங்கம் இது யாவது தயா சமய குன்னேதும், அதுல இருந்து இப்படி இருக்கு அம்பாண்டிய கடிப்பிரதேசம் இருக்கு என்று பிரமா அனுமதி விடய மத்தியமம் வலக்னம் எஸ்யா, நடுபாகம் வயர் பாகம் அப்படி இருக்கு. அது எப்படி அனுமானம் பண்ணிக்க, நாப்யாத பிரதேச மத்தியமாக்கிய கன அவயவான் ரோமலதாவத்வா, இப்படி ஒரு அனுமானம். நியாயசாஸ்திரமும் எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றார். மத்தியமத்திய ரோமலதையா சமர்த்தனா காவியலிங்க அலங்கார, அம்பாட்டிய கடி பிரதேசம் சின்னதா இருக்குன்னு சமர்த்தனம் பண்றதுனால காவியலிங்கம். எத்யபி நிராதாரோஹா ரோதிமி கதைய கஸ்ய புரதா இத்யாதவ் இவ ஸ்வான்யதர பாக அநேக வர்ணாயா பதமத்தியதே சாதுதாயா. இந்த இடத்துல யதி சரியா இல்ல. இந்த யத்தின்னு சன்னியாசின்னு அர்த்தம் பண்ணப்படாது, அது இல்ல. ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு யத்தின்னு இருக்கும். 2வது அற்றமும் 13வது அற்றமும் 2வது அற்றமும் 11வது அற்றமும் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒன்னா இருக்கணும். அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு உருத்தம், அதுக்கு என்னென்ன கணங்கள்னு உண்டு. சார்தூல விக்கிரேடுக்கம் மத்திய விக்கிரேடுக்கம் எல்லாம் யமாதாராஜ வானசலகான்னு சொல்லுவா. அப்படி வச்சுண்டு அந்தந்த இதுக்கும் என்ன கணங்கள்னு சொல்லுவா. அதுக்கு 2வது அற்றமும் 11வது அற்றமும் சேரணும். இங்க ஸ்லோகத்துல சேரலையே. 2வது சகாரமா இருக்கு, மேல இருக்கக்கூடியது தான சகாரமா இருக்கு, அந்த ரெண்டும் சேரலையே. எப்படி வாக்தேவர்கள் எழுதுற, நீரும் நானும் எழுதினா தப்பு பரவாயில்ல, வாக்தேவர்கள் எழுதலாமா எதி சரியா இல்லையே. இல்ல அது கரெக்ட். நிராதாரோ ஆரோதுமி கதைய கஸ்ய புரதா இத்யாதவ் இவ சுவாமியதர பாக அநேக வர்ணாயா. ஒரு இடத்துல கம்பைன்டா லெட்டர் க்ஷ்யா லக்ஷ்யா அப்படின்னு 2 எழுத்து இருக்குமே. ஆனால் பதமத்தியதே சாதுதாயா, ஸ்தோத்திரத்துக்கு நடுவுல இருக்க பதத்துல நடுவுல எழுத்துதான் அது எது சாதுதான்னு சமுத்திராத்யந்தரத்வேனைவ வியவஸ்திதத்வாத் பாதாந்தயோ. இது அது சேர்ந்து இருக்கக்கூடியதான எழுத்துல பாதாந்தங்களுக்கு இந்த எதி ரூல் செல்லாதுங்கிற. அது எப்படி பிரணமத பவபந்த கிளேஷநாசாய நாராயண சரண சரோஜத்வந்தமானந்ததாயி. இங்க பாருங்க, பிரணமத பவபந்த கிளேஷநாசாய. இந்த கிளேன்னு 2 அக்ஷரம் இருக்கு.
அது எதுக்கு சரியா வரல. நாராயண கரண சரோஜ துவந்துவா, அந்த இடத்துல துவந்துவான்னு 2 எழுத்து. இவைகள்லாம் எது சரியா இல்லை, ரேபத்துக்கும் அதுக்கு சரியா இல்லை. இச்சாத உயவ ஆதாரதா அப்படின்னு இடத்துல மத்தியே நசாதுத்வம், இது தப்புன்னு சொல்லாதீங்க. ஏன் ததாபி தப்புன்னு இருக்கு, நீங்க தப்புன்னு சொல்லாதீங்கிறல. அது எப்படின்னு இல்ல சுவாமி, ராஜமார்த்தண்டாதி முனினாம் சந்தசாஸ்திர பிரவர்த்தகானாம், இந்த சந்தசாஸ்திரத்துல பிங்கள முனிதான் முதல்ல எழுதினான்னு நினைக்க கூடாது. அதுக்கு முன்னால ராஜமார்த்தாண்டாதி மகர்ஷிகள்லாம் சந்தசாஸ்திரத்தை எழுதியிருக்கா. இது இந்த ஸ்லோகத்துக்கு இத்தனை கணம் இருக்கணும், இத்தனை எழுத்து இருக்கணும், அது கந்த பத்தியமா சீத பத்தியமா என்னமோ சொல்லுவா. அதெல்லாம் பார்க்கணும். எத்தனை பத்தியங்கள் இருக்குன்னா 72,000 பெருக்கினா எத்தனையோ அத்தனை பத்தியம், அத்தனை சந்தஸ் இருக்கும். அந்த சந்தஸுக்கெல்லாம் தனித்தனியா பேர் வச்சிருக்கா. ஒரு ஸ்லோகத்தை எழுதுறதுன்னு அதுக்கு எத்தனை விவகாரம் இருக்குன்னு பார்க்கணும். அதெல்லாம் ராசமார்த்தண்டாதி முனினாம் சந்தசாஸ்திர பிரவர்த்தகானாம் பிராச்சாம் ஆச்சாரியானாம் மதே எதே அனங்கீகாரா, அவ எதையும் ஒத்துக்கல. அதனால தத்ரீத்யா சாதுத்வம் உபபத்தியதே. 1000 தரம் நம்ம லலிதாதாசனம் வாசிச்சிருக்கோம். இங்க எதி பங்கம் வந்திருக்குங்கிறத யாருக்கும் தெரியல. ஆனா இவருக்கு சாதுத்வம் உபபத்தியதே. சார் பிங்கள மதத்துக்கு விரோதமா இருக்கே, சந்த சாஸ்திரத்துக்கு விரோதமா இருக்குன்னு பைங்களந்து கலியுக கிரந்த மாத்திரம். பிங்களமணி இந்த யதிகள்லாம் சொல்றது கலியுகத்துல எழுதுற கிரந்தத்துக்கு, இது கலியுகத்திலேயே எழுதுற அனாதி காலமா இருக்குன்னா இது. அதனால பிங்கள மதந்து கலியுகே கிரந்த மாத்திர பரமிதி பிரதர்சிதம். இது எங்க இருக்கு? சந்தோ பாஸ்கரே அஸ்மாபி. நான் சந்தோ பாஸ்கரம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். நான் இல்ல, பாஸ்கர் எழுதியிருக்கார். அதுல நான் இதை ப்ரூவ் பண்ணிருக்கேன் அப்படின்னு விசேஷமா சொல்ற. இப்படி அம்பாண்டிய அவயவங்களை ஸ்தோத்திரம் பண்ணினார். இந்த இடத்துல அவயவங்களை ஸ்தோத்திரம் பண்றதுல இது 2வது கூட்டம். 2வது கூட்டத்துல 2வது ஹகாரம். அந்த ஹகாரத்துக்கு ரொம்ப வேல்யூ இருக்குன்னு மந்திர சாஸ்திரத்துல சொல்ற. முதல்ல இருக்கக்கூடியதான கால இருக்கக்கூடியதான ஆவையும், கால இப்ளஸாதானே இந்த ஆவையும், அங்க 2வது கூட்டத்தில் இருக்கக்கூடியதான ஹகாரத்தையும் சேர்த்துன்னா அகம்னு. அந்த அகங்க தான் காமகலாஸ்வரூபம். அந்த அகம் தான் மாத்ருகாவர்ண ஸ்வரூபம். எழுத்து எல்லாம் ஆள ஆரம்பிச்சு ஆள முடியலாம். யாராலாவா காஷா சாஹா, அதுக்கு பெரிய லா இருக்கு, அது சின்ன லாவோட சேர்த்துக்குது. அங்க ஷான்னு ஒண்ணு இருக்கு, ஷாவும் ஷாவும் சேர்ந்தா ஷா ஆயிடும். அதனால ஞாவும் சேர்ந்தோம்னா ஞா ஆயிடும். ஆகையால் அவைகள்லாம் சம்யுக்த அக்ஷரங்கள். ஆள ஆரம்பிச்சு ஆள முடியாது. அதான் அகமகம். இந்த அகம் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்றதுக்கு வழியாக இருக்குங்கிறதுக்காக இந்த பஞ்சசீமந்தத்துல வருதுங்கிறத இப்படி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா. விசேஷமாக இப்படி ஸ்தோத்திரம் பண்ணால இதெல்லாம் தெரிஞ்சு நமக்கு என்ன வேணும் சார்னு சொல்றாரு. அப்படி பிராதுர்பவத்தரணி பிம்பகதாருணானி பர்யாப்த சீத கிரணாயுத சீதலானி சுங்காரசார பரிவாகமயானி மாதோ அங்கானி கேபி சரமே ஜனுஷி ஸ்மரந்தி பிராதுர்பவத்தருணி பிம்பகதாருணானி. தரணின்னு சூரியன். சூரியன் அப்பப்பொழுது உதிக்கக்கூடியதான சூரியன் போன்றதான 100 சூரியர்கள் உதித்தால் எவ்வளவு ஒரு சிவப்பு இருக்குமோ அப்படிப்பட்டதான சிவந்ததான அம்பாளுடைய ஸ்வரூபம். பர்யாப்த சீத கிரணாயுத சீதலானி. அதை நம்ம பார்த்து மனசால நினைச்ச மாத்திரத்தினால ஆயிரக்கணக்கான சந்திரர்கள் ஒரே தரம் உதித்தால் பௌர்ணமி சந்திரங்கள் சரத்காலத்துல எவ்வளவு ஒரு சைத்தியம் ஏற்படுமோ அப்படிப்பட்டதான சைத்தியம் உங்க மனசுக்கு ஏற்படணும். இந்த தியானத்துக்கு பிரயோஜனம் என்ன? கொந்தளித்து கொண்டிருக்கக்கூடியதான மனிதனுடைய மனசு சாந்தி அடைகளும். சுங்காரசார பரிவாக மயானி மாதோ, வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். எப்ப பாருங்க ஒருத்தர் மேல தப்பு சொல்றது, ஒருத்தரை வச்சுட்டே இருக்க, இன்னொருத்தர் மேல கமெண்ட் அடிக்கிறது, இப்படின்னா ஜனங்கள் இருக்கா. அது உங்களை தாக்கப்படாது. எப்படி இருந்தாலும் உங்க மனசு சந்தோஷமாவே இருக்கணுமா. சுங்காரசார பரிவாக மயானி மாதோ அங்கானி கேபி சரமே ஜனுஷி ஸ்மரந்தி. இப்படிப்பட்டதான அம்பாளுடைய ஒரு சரீர வர்ணனங்களை யாரோ சில பேர் தான் கடைசி பிறவியில அறிகிறாளாம். அங்கானி கேபி யாரோ தெரியல சரமே ஜனுஷி ஸ்மரந்தி. அம்பாளுடைய நாமாக்களை கேட்கணும்னு உங்களுக்கு புண்ணியம் வந்தது. ஏன்னா என்ன அர்த்தம்னா இதுதான் கடைசி பிறவின்னு.
நிஜமா அம்பாளுடைய ஸ்வரூபத்தை கேட்கணும், நாமாக்களை கேட்கணுங்கிற பாக்கியம் உங்களுக்கு வரணுமே, ஏன்னா அது அம்பாளுடைய அனுகிரகத்தினால்தான் வரும், சரவ ஜன்மாவில தான் வரும். அப்படின்னு விசேஷமாக அம்பாளை ஸ்தோத்திரம் பண்றா. ஐயா என்னமோ ஏதோ இப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றாளேன்னு நினைக்கப்படாது. இதுக்கு மகத்தரமான பிரயோஜனம் இருக்கு. அப்படி நம்ம இந்த 4 நாமாக்கள் 3 நாமாக்கள் பார்த்தோம். காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபடத்தனி நாப்யாலவாலரோ மாலிலதா வலபுஜத்வயி லக்ஷரோமலதாதாரதா சமுன்னேய மத்தியமா. அதற்கு பிறகு கனபாரதலம் மத்திய பட்டபந்தவ நித்ரயா அருணா அருண கௌசும்ப பத்ரபாஸ்வத்கடீதடி ரத்ன கிங்கணிகா ரம்ய ரதநாதாம பூஷிதா அப்படின்னு 3 நாமாக்கள். இந்த 3 நாமாக்களும் பஞ்சஸ்ரீ மந்திரத்துல அந்த 3 சொல்லும். கடைசி 2வது கூட்டத்துல இருக்கக்கூடியதான கடைசி 3 எழுத்துக்களை சொல்லக்கூடியதான அழகான மந்திர பாகங்கள். இதை அடுத்த வாரம் பார்ப்போம்.